குட் மார்னிங். ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். மார்னிங் வந்து 7:30 தான் ஆகுது. ஆனால் சரியான வெயில் இப்போது. இது நம்ம உள்ள நிலத்து உள்ள இருக்கிறதுனால தெரியல. இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்குது, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கூலாகவே இருக்குது, அவ்வளோ வெயில் தெரியல. ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா, கொஞ்சம் அந்த கொய்யா பேட்செலாம் போனோம்னா நல்லாவே தெரியும். ஏன்னா கொய்யா வந்து உங்களுக்கு வந்து சின்ன ட்ரீ இல்லையா, குறுமரம் அது, அதனால அங்கெல்லாம் நல்லா தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மாமரம், வாழை மரம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எல்லாமே உயரமாக இருக்குது, அதனால தெரியல. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் இப்போது பண்ணின்னு இருக்கேன். இந்த கழுத்தூன் இருக்கிற பேட்ச் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இதை வந்து காய்கறிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை பிளான் பண்ணோம். இது வந்து ஒரு 10 அடி அகலம், ஒரு 100 அடி நீளம் இது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அப்போ வந்து இந்த ஓரமெல்லாம் இந்த கல் நட்டு இந்த இடத்துல வந்து கொடி காய்கறி வச்சுருந்தோம். கொடி காய்கறி கீழே காய்கறி வச்சுருந்தோம். ஏன்னா கொடி பாட்டுக்கு பந்தலில் படந்துடும். ஸோ அப்படியே நடுவில் வந்து காய்கறிலாம் இருக்கும். ஸோ அப்போ கத்திரிலாம் போட்டிருந்தோம். இன்ஃபேக்ட் பீர்க்கன்லாம் வந்து நம்ம வந்து சென்னை கூட கொண்டு வந்திருக்கோம். அது நடுவில் வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தது. ஸோ இவ்வளோதான்றதுனால நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம மார்க்கெட்டிங்கே கொண்டு வரல. ஆனால் என்னென்னா, நாங்களும் பெருசாக இதை அனுபவிக்கல. மோஸ்ட்லி கிளியே சாப்பிட்டு முடிச்சிருச்சு இது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இங்கே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா காய்கறிலாம் ஷார்ட் டேர்ம் பயிர் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து களை எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணின்னு இருக்கேன். ஆன் டிமாண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆள் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்ம ஒரு ஆள் வந்து இந்த காய்கறியும் ஃபுல்லாக பார்த்துண்டு, இந்த மரங்களையும் அப்பப்போ பார்த்துண்டு, ப்ரூன் பண்ணிவிட்டு, உரம் வச்சுட்டு, உரம் தயாரிச்சுட்டு, இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் அப்படியே விட்டு வச்சிட்டேன், காய்கறியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேட்ச் அப்படியே ஃபுல்லாகவே வந்து களை மண்டி குப்பையாக இருந்தது. ஸோ அப்புறம் இந்த வாரம் தான் அவர் ஃபுல்லாக அடித்து விட்டார். பாருங்கள், அடித்த வெயில ஃபுல்லாக காஞ்சிருது நல்லா. ஸோ இப்போ நடுவில் வந்து இதுக்கு வந்து இந்த மேட்டுப்பாத்தி இருக்குல்ல, சரி இது வந்து 10 அடி அகலம் வேறு இருக்குது. சரி என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு, சரி வாழையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரவள்ளி வாழை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம முதல்ல புதுசாக வாங்கினது வந்து ஒரு 10 கன்று வாங்கினோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொலை தள்ளிடுச்சு. யூஸ்வலாக கொலை தள்ளினதுலேருந்து நம்மளுக்கு வந்து பக்க கன்று இருந்தால் அதை எடுத்து வைக்கலாம். கொலை தள்ளாத மரத்துலேருந்து நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த கொலை எப்படி வருது, ஆரோக்கியமாக இருக்கா, பழம் எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்து அதனோட க்ரைட்டீரியா. ஸோ அதுலேருந்து நாங்கள் நேற்று என்ன பண்ணோன்னா, ஒரு 11 கன்று எடுத்து இந்த நெடுக்க வந்து ஒரு 10 கன்று வச்சுருக்கோம். அந்த சைடில் வந்து ஒன்று வச்சுருக்கோம். இது 100 அடின்றது ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொய்யா இருக்குது. ஸோ அந்த இருக்கிற இடத்துல வந்து 7 அடிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வாழையை வச்சு விட்டாச்சு. இதுக்கு வந்து நடுவில் வந்து நம்ம ட்ரிப் போட்டிருக்கோம். இந்த பைப்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுன்னு இருந்தது தான். எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த காய்கறியில் நிறுத்தின உடனே இதை எடுத்து நம்ம சுருட்டி வச்சுருந்தோம். அதே மாதிரி வேறு இடத்துல யூஸ் பண்ண பைப் இது. மரவள்ளி போட்டிருந்தோம், அந்த இடத்துல யூஸ் பண்ண பைப் இது. ஏன்னா இந்த பேட்சில் இந்த பைப் வந்து நம்ம காய்கறின்றதுனால ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருந்தோம். ஏன்னா இது நடுவுக்கும் தண்ணி வரணும். 2 பக்கம், இந்த பக்கம் 5 அடி, அந்த பக்கம் 5 அடின்றதுனால ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போட்டோம்னா எல்லாமே கவர் ஆகிடும் அதுக்காக. ஸோ இப்போ அதை சுற்றி வச்சுட்டு, இது வந்து வாழைன்றதுனால இப்போ நம்ம வந்து ட்ரிப் போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டால் திருப்பி களை மாளாது, அவ்வளோ களை வந்துடும் அதனால். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து கேப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு சொட்டு நீரும் இருக்க தான் செய்யறது. ஸோ இதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த 7 அடிக்கு நடுவில் கேப்பு சும்மா தானே இருக்குது. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இப்போ ஆடி ஆவணிலாம் வந்து நம்மளுக்கு வந்து பட்டம் தான். அதனால் வந்து கொத்தவரை வாங்கி வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொத்தவரை வந்து ஒரு குட்டியான பயிர் இல்லை, நல்லா உயரமாக வளரும். ஸோ அதனால் கொஞ்சம் நஞ்சம் களை இருந்தால் கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதனால் வந்து கொத்தவரை வாங்கி வைக்கிறதுக்காக நான் இந்த இதெல்லாம் எடுக்காமல் விட்டுருக்கேன். யூஸ்வலாக கொத்தவரெல்லாம் ஒரு 3/4 அடி 1 அடி அப்படின்வாங்க. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி கிட்ட மேலே கூட இருக்குது. 1.5 அடி 2 அடி இருக்குது. இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வரைக்கும் வச்சுருக்கேன்.
ஸோ நம்மளுக்கு வந்து அந்த நடுவில் இருக்க பாத் அந்த வந்து நம்மளுக்கு நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வச்சுருக்கு. இது வாழைலாம் நல்லா தழைஞ்சி வரட்டும், நான் திருப்பி ஒரு போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ.